அவரோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு, கட்ட குரல்ல ஒரு மாதிரி. அவராவே பேசி அவராவே மாறிட்டான். அவராக வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். அவர் செத்தவொடனே நானும் செத்து இருக்கணும் என்று சொல்லுவதை விட எம்ஜிஆர் வெறியன். அவருக்காக உலக மக்கள் இமாம் திரு தமிழ் வாழ்க, வாழ்க திரு தமிழ் சகோ. வணக்கம். விஜயகாந்தோடைய இறுதி சடங்கு கூட்டத்தில் கண்ணு போடுறவங்களுக்கு அதே நேரத்தில் வடிவேலை வச்சுட்டு ஜிஸ்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வைப்பாங்களே ஒரு ஜிஸ்டி போடக்கூடாதுன்னு, அந்த மாதிரி இப்போ வடிவில் தெரிகிறாரு. இருந்தாலும் நான் அதை பற்றி பேச வரல. இன்னொரு விஷயம், அந்த வீடியோவில் பார்த்துட்டு இதை பார்த்தா தான் புரியும். மூச்சை இழுக்க சொன்ன குரு மூச்சை விட சொல்ல மறந்துட்டாருங்க. குருவோட சொல்ல தட்ட முடியாத சீடர் மூச்சை அடக்கணும் இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையும் அந்த மன்னரோட உடம்புல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த திருமூலரு அந்த பையனோட உடம்புக்குள்ளேயும் போனதா சித்தர் நூல்கள் குறிப்பிடுதுங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இது என்ன, இது மந்திரம் தந்திரம் மாயாஜலமா இருக்கும் போல அப்படின்னு தானே பல பேரும் இப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதான் இல்ல. இந்த கலையை கத்துக்கிற பல சிஷ்யர்கள் குருக்கள் கிட்ட கிடையா கிடந்து பல வருஷம் முயற்சி பண்ணி தான் இதை கத்துக்கிறாங்க. இது ஒரு கலைங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. இதை செய்ய அவங்க என்னென்ன முயற்சி எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஆனா இதை யாரும் முயற்சி பண்ணி பார்க்காதீங்கோ. பிரபஞ்சத்தை வடிவமைத்த எல்லோருக்குமான மாம்டாடு திரு தமிழ் அவங்க கடவுள்னு பல உயிர்களை கடந்து உள்ளே சென்று தான் ஜீன் வழியாக பயணம் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம மூலமாக ஜீன் மூலயமாக அதே கடவுள்னு பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு டைரெக்டாக போகிற சக்தி இருந்தால் அவங்க டைரெக்டாக போய்டுவாங்க. இப்போ நான் நினச்சா நான் யாருக்குள்ளே போகலாம், எனக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சக்தி இருந்தால் டைரெக்டாக போய்டுவாங்களே. அப்போ அவங்க ஜீன் வழியாக ஏன் போகிறாங்க? ஏன்னா எது முடியுமோ அதான் முடியும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் யாரை வேணால் உங்களுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், ரஜினி ரசிகர் நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ரசிகரெல்லாம், எம்ஜிஆர் ரசிகரெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கள மாதிரியே பேசுவான், அவங்கள மாதிரி அவங்க தன்னையே இது பண்ணிக்குவாங்க. நான் தான் எம்ஜிஆர். அந்த நேரத்தில் இப்போ விஜயகாந்த் மாதிரி இப்போ சொன்னார்ல, நான் அவர் செத்து தான் நானும் செத்துருக்கணும், அவர் உள் வாங்கியிருக்கிறாள். இப்போ அதே விஜயகாந்த் அவர்கிட்ட போய் சொன்னார்னு வச்சுங்களேன், இதே மாதிரி நான் தான் கூடு விட்டு கூடுவோம் மேலே வந்திருக்கேன், அதனால தான் நீ என்ன மாதிரியே ஆகிட்ட, என்ன மாதிரி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அவர் நம்புவார். ஆமாம், விஜயகாந்த் எனக்கு கூடு விட்டு கூடு பயஞ்சு வந்திருக்கிறாருன்னு. இதுக்கு ரெண்டு மனமும் ஒற்றுமை வரணும். அப்போ தான் இது சாத்தியம். அதாவது இது ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா, சிம்பிளாக சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்கு. அதாவது ஒரு இருட்டில் ஒளி நுழையும், ஆனால் ஒரு ஒளிக்குள்ளே இருட்டு நுழையாது. ஆனால் அந்த ஒளிக்குள்ளேயும் ஒரு சின்ன இருட்டு நுழையும், அதுதான் நிழல். இப்போ நீங்கள் அனுபவிக்கிற இரவு இருக்குங்களே, அது ஒரு நிழல் தான். அது பூமியின் நிழல். இப்போ இந்த நம்மக்கிட்ட இருக்கிற நிழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிழலும் இரவும் ஒன்று தான். ஆனால் அது ரொம்ப பெரிய நிழல்ன்றதான் அதுக்குள்ளே நம்ம ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது சின்ன நிழல், அதனால் சுற்றிலும் வெளிச்சம் இருக்கிறனால அந்த நிழல் தெரியுது. அப்போ இது ரெண்டுமே ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது டைரெக்டாக சாத்தியம் கிடையாது. ரெண்டு மனம் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இது சாத்தியம். நான் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நான் நினச்சா யாரை வேணால் உள்ளே எடுக்கலாம். ஆனால் ரெண்டு பேரும் நினச்சா நான் யாருக்குள்ளே போகலாம், அவங்களும் அதை ஏற்றுக்கணும். இது நல்லா புரிஞ்சுங்க. அதான் கூடு விட்டு கூடு போகிறது. இது வரைக்கும் அதெல்லாம் சொன்னால் நிறையா இருக்கும். சரி, ஓகே, பாய்.